ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. இன்றைக்கி பன்னீர் பேபிகார்ன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பேபிக்கான இந்த மாதிரி நீல வாக்கில் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இந்த பேபிக்கானை போட்டுக்கலாம். இந்த பேபிக்கான் 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இப்போ இது கொதி வரத்துக்குள்ளே நம்ம பன்னீர் துண்டுங்களை கட் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இப்போ ஒரு மிக்சியில் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 10 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேபிகார்ன் வெந்துடுச்சு. இதை தண்ணி இருத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் இதை போட்டு கலக்கி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் க்யூப்ஸை போட்டுக்கிட்டேன் நான். இதெல்லாம் அப்படியே தனியாக பிரித்து எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே பன்னீர் க்யூப்ஸை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பன்னீர் க்யூப்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது. அதை அப்படியே பிரிச்சுட்டு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும், அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் வறுத்த அதே வானலையே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நாங்கள் கம்மியாக தான் ஊற்றுவோம். எங்கள் வீட்டில் எல்லோரும் டயட்டில் இருக்காங்க. அதனால் இதில் 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கிட்டோங்க. இதோட பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பாருங்கள் வதங்கி கோல்டன் கலரில் வருது. இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம தக்காளியும் முந்திரி பருப்பும் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஊற்றிக்கணும். இப்போ தக்காளி வதங்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இதை போட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காய தக்காளி எல்லாம் கொதிக்குது. இப்போ பேபிக்கான போட்டுக்கலாம். பேபிக்கான போட்டாச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச பன்னீரையும் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அந்த பன்னீரையும் நல்லா போட்டுக்கலாம். பன்னீர் இப்போ கொதி வரட்டும். இப்போ மூடி வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பன்னீரும் பேபிகார்னும் கொதிச்சுட்டு இருக்குது.
இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டோம். நம்ம ஆல்ரெடியே முந்திரி பருப்பு வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம். அதனால ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்ட பிறகு சும்மா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். நம்ம பன்னீர் வந்து உடையாமல் அப்படியே கலக்கி விடணும். இப்போ கொதிக்குது. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி மேலே போட்டுக்கலாம், தூவி விட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி நல்லா கொஞ்சமாக பொடிச்சு அப்படியே போட்டுக்கலாம், மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கலக்கி விடலாம். கஸ்தூரி மேத்தி இல்லாதவங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும், நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ டேஸ்டான பேபிகார்ன் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்டான பேபிகார்ன் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.